சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சூடாமணி வந்து அப்படியே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒன்று தான் வந்து தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலர் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்த்தா இது எல்லாம் சூடாமணியோட கனவு. கடவுளே, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ பிரச்சனையாக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம சவுந்தரபாண்டி வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுனே தெரியலையே, ஒத்துமொத்த குடும்பம் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு போயிட்டேனேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து சவுந்தரபாண்டி இந்த மாதிரி பண்ணலான்னு வரப்ப பர்னி வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. அடித்தோன்னே வந்து டக்குன்னு வந்து ஃபோன் வந்து கீழே வந்துடுது. சவுந்தரபாண்டி எடுக்கலான்னு சொல்லி கீழே குனிகிறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க இது மாதிரி பண்ணது ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப மேலே வந்து அந்த கம்பி வந்து இருக்கும்ல, அதில் வந்து பட்டோன்னா சவுண்டு வந்து கேட்டுருச்சு பலமாக. உடனே வந்து பார்த்துடுறாங்க. ஏய், என்னடா பண்ணுற என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கத்திடுறாங்க. அந்த இடத்துல எசக்கி வந்துடுறாங்க, பாக்கியம் வந்துடுறாங்க. டேய், இவன் ஒரு முடிவில் தான் வந்திருக்கான், காப்பாற்றலை. எங்கள் அம்மாவியா வந்து இது மாதிரி பண்ணணும்னு சொன்னேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகம் முத்துப்பாண்டி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து வந்துட்டாங்க. அந்த இடத்துல சண்முகத்தை பிடிச்சி அப்படியே எங்கேயும் தூக்கி போடுறாங்க. கையில் வச்சிருக்க பொருளை ஒரே தட்டுறாங்க. அது வந்து பறந்து போய் கீழே விழுவுது. சண்முகம், வேணாம், தப்பு பண்ணிடாத, அதை நீங்களா சொல்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கண்ணா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை வந்து செய்யலான்னு சொல்லி கிட்டக்கு வரப்போ பாக்கியம் வந்து குறுக்க வந்துடுறாங்க. அப்படியே அவங்க அசந்து வந்து கீழே வந்து தூங்கிடுறாங்க. எல்லாரும் வந்து கதறி கதறி வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சவுந்தரபாண்டியன் இந்த நேரம் பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பாக்கியத்தை நம்ம அப்படியே வந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கேங்க, அப்புறம் என்ன ஆவா, இவன் 20 வருஷம் வந்து உள்ளே இருப்பான். இதை நினச்சி எனக்கு சந்தோஷமாகவும் பேரானந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. ஆனால் முத்துப்பாண்டி வந்து அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்கன்னு இந்த எபிசோட் ஃபுல்லாக வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டேய் சிவபாலா, முதல்ல ஃபோன் அடிடா, ஒரு செகண்ட் கூட இனிமேட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில் அப்படியே சுருண்டு போய் வந்து 2 காலம் வந்து அப்படியே வந்து மடித்து போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பயந்த நிலைமையில நம்ம சண்முகம் அத்தைங்கிற மாதிரி கதறி அழுகுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஃபோனில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. பரணி என்ன செய்யணுன்னே தெரிலன்னு சொல்லி அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்குது. அம்மாவுக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, உங்கள் பையன் இது மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியம் இது மாதிரி ஆயிடுச்சா பாக்கியங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வேகமாக போகலான்னு சொல்லும்போது சட்டுன்னு வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஒரு வண்டி வருது, மேலே சவுண்டு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வண்டி. அந்த வண்டியில் ஏற்றும் போது பரணி, நீ வரவே கூடாது, இவள் வந்துட்டா ஈஸியாக வந்து பாக்கியத்தை வந்து காப்பாற்றிடுவா, அதனால கண்டிப்பாக இவளை வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணி, நீ ஏறவே கூடாது, நீயும் சரி உன் மாமனார் சண்முகம் 3 பேர் வந்து என் பொண்டாட்டி முகத்திலே வந்து முழிக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா, உனக்காக நான் இருக்கம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மான்னு சொல்லி அந்த வண்டியில் வந்து கதறி கதறி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி, சிவபாலன், எசக்கி அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சண்முகத்தை கோவத்தோட பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. கீழே வந்து ஏகப்பட்டதெல்லாம் சிந்தி கிடக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பொருளும் வந்து கீழே கிடக்குது. இதை பார்த்தோன்னு வந்து கன்னத்திலே ரப்புன்னு அடிக்கிறாங்க. போதுமா, இல்லை இன்னொன்று ஏதாவது பண்ணுமா, இத்தனை நாளாக நீ கோவக்காரன், நீ எதுவும் கடைசி நேரத்தில் உன் தங்கச்சிக்காக வந்து விட்டுருவேன்னு நினச்சேன். ஆனால் உன்னோட ஆத்திரமும் கோவமும் எங்கே வந்து நிப்பாட்டிருக்கு தெரியுமா, இனிமேட்டு நான்லாம் உன்னை தடுக்கவே மாட்டேன், போ உள்ள நிம்மதியாக சந்தோஷமா இரு, உனக்காக வந்து நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னல, என் புத்தியை எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரில, உங்கள் பையனை வந்து நீங்களே வச்சுக்கிட்டு அழுவ வேண்டியதான், இனிமேட்டு என்ன சொல்கிறேன்னு தெரில, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஐயா, எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு ஐயா, முத்துப்பாண்டி பாருங்களேன், இத்தனை நாளாக வந்து உங்கள் மேலே தான் வந்து சின்னையா வந்து பாசமாக இருப்பாருன்னு நினச்சேன். அதாவது முத்துப்பாண்டியை தான் சின்னையாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அம்மா மேலே இப்படி என்னையா பாசத்தை வந்து கதறி கதறி வச்சிருக்காரா, என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு முத்துப்பாண்டியோட ஆதங்கத்தை வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி, யோ என்னையா நினச்சிட்டு இருக்க, வெள்ளை கலர் கோட் போட்டவங்களை வந்து கூப்பிடியாங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல சார் அவங்க இல்லை சார், இன்னைக்கு அவங்க லீவு, அப்புறம் என்ன இதுக்கே இவ்வளோ பெரிய பில்டிங் வந்து கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கன்னத்திலே அடிக்கலான்னு வராங்க. இப்போ மட்டும் நீ ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கிங்க, அவங்களுக்கு ஃபோன் அடித்து எடுக்கலன்னா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க. சார் லைனே போல அப்படின்னு சொல்லும்போது கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. நான் யார் தெரியுமா, என்னோட பதவி என்ன தெரியுமா, உன்னை தூக்கி போட்டு அடிச்சிடணும்டா, எனக்கு தெரியாதடா, அம்மா நான் இருக்கம்மா உங்களுக்காக நான் இருக்கம்மா, ஃபீல் பண்ணாதம்மா, நீ கடைசி வரைக்கும் வந்து போராடுமா, நான் கண்டிப்பாக வந்து விட்டுற மாட்டேன். சிவபாலன் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல அண்ணா ஏதாவது பண்ணுண்ணே, உன் காலில் வேணான்னு விழுவுறேன், எனக்கும் இவங்க அம்மா தான்டா, என்னால் எப்படா தாங்க முடியுங்கிற மாதிரி எமோஷனலாக வந்து கதறி கதறி வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முத்துப்பாண்டி எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எசக்கிக்கே வந்து தூக்கி வாரி போட்டுருது.
அம்மா மேலேயும் இவர் இவ்வளோ பாசக்காரரா? அப்புறம் எப்படி வந்து சவுந்தரபாண்டி கிட்ட போயிட்டு இவ்வளோ வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா, அவருக்குள்ள இருக்கிற பாசம் தான் உண்மையா? அப்படின்னு சொல்லி எசக்கியே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க அந்த இடத்துல. ஏய் முதல்ல வந்து நம்ப பரணிக்கு வந்து ஃபோன் பண்ணு. அவ வந்தா கூட எதுவா இருந்தாலும் பண்ணுவான்னோனே, ஃபோன எடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி ஃபோன வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த இடத்துல. நம்ப எஸ்ஐங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ரிங் போகுதுங்க. ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோனே, அச்சச்சோ! என்னடா இது பரணி எடுக்க மாட்டேங்கிறா. நீ எடுத்தியா? ஃபோன் எடுத்தாங்களா? சொல்லுங்கிற மாரி இந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு. எடுக்க மாட்டேங்கிறவன, நீ வந்து இப்ப அவங்க ஃபோன் எடுக்க வை. இல்லன்னு வச்சுக்கயேன் நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சவுந்தரபாண்டி வந்து திட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துல. கொஞ்ச நேரம் வந்து நம்ம வெளியில போலாம். இனிமேட் நான் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. வாடா அப்படின்னு சொல்லி சனியன கூட்டிட்டு வராங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஃபுல்லாவே இந்த சிலுத்து போயிடுது. இத்தனை நாளா வந்து என் பக்கம் தான் அவன் நிக்கிறாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப இல்ல தெரியுது. என்னை விட 100 மடங்கு வந்து அம்மா மேல பாசம் வச்சுட்டு இருக்கான். வெளியில வந்து காட்டிக்காம இருக்கான் போல இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. வேற லெவல் இன்ஜினியர் சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க.